இல்லை, விஜய் அவர்களை வீட்டை விட்டு வெளியில் வா வா நீ வரமாட்டேன்னு சொல்லியிருந்த நபர்கள் எல்லாத்துக்கும் நான் வந்தா என்ன நடக்குது பாடுறான்னு சொல்லி வந்தாக்கா அனுமதி கொடுக்கறதுக்கு கழியிறாங்க. திமுக பேசுறதெல்லாம் வரலாறு, செய்யறதெல்லாம் கோளாறு. முதல் மாநாடுக்கு நீங்க ஒதுக்கப்பட்ட இடம் வி சாலை, இப்போ அவர் வந்து ஒதுக்கப்பட்ட இடம் வந்து வீனஸ் மால், எல்லாம் வீலே அமைது பாருங்க. அடுத்து விஜய் போக போற இடமும் வி தான். விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை பற்ற வச்சிருக்காரு. நீங்கள் நடிக்கிற கபட நாடகம் என்பது எங்களுக்கும் மக்களுக்கும் நன்றாக தெரியும். இந்த பரந்தூர் விமான நிலையம் இந்த இடத்தில் தான் வர வேண்டும் என்பது சட்ட விதிமுறைக்கு உட்பட்டது அல்ல. இந்த இடம் வேணும் என்று மத்திய அரசு கேட்கவில்லை. அப்போ இந்த இடத்தை திட்டமிட்டு நீங்கள் வரீங்கனாக்கா இதற்கு பின்னாடி யாருக்கும் ஆதாயம் இருக்கிறது. ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர்னு சொல்லிட்டே போங்க பாருங்க. இங்கே வந்து பனையரை விட்டு ரெண்டு விஷயத்துக்காக தான் வெளியே வராரு. ஒன்று வந்து த்ரிஷாவை பார்க்கறதுக்கு, இன்னொன்று வந்து கீர்த்தி சுரேஷை பார்க்கறதுக்கு, கல்யாணத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற மாதிரி பரந்தூர் போயிருக்காரு. செருப்படுத்து அடிச்ச மாதிரி ஆயிடுச்சுல. இவங்க பேசுனதுக்கெல்லாம் ஏண்டா த்ரிஷா பார்க்க வெளியே வராரு, கீர்த்தி சுரேஷை பார்க்க வெளியே வராது, இப்படி உட்காந்து குத்த வச்சு ஆகாத வேலையை பேசுறதுக்கு தான் உன்னை விட்டுருக்காங்களா? இந்த சமூகத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு நீ பேசலை. உங்களுக்கு குலதெய்வம் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதுல நம்பிக்கையை விட்டு நம்பிக்கையாக இருங்க. எல்லையில் இருக்கக்கூடிய ஐயனாரை வணங்குறீங்களா, அவர் மீது நம்பிக்கை வைக்க நான் வந்துட்டேன். கிட்டத்தட்ட எல்லையில் இருக்க ஐயனார் சாமி மாதிரி நான் வந்து நிற்கிறேன்றதான் அது சொல்கிறது. நான் நிச்சயமாக உங்களுக்காக நிற்பேன். இந்த பாதத்தை தொட்டு இந்த மண்ணை தொட்டு தான் நான் வந்து என்னுடைய பணியை தொடங்கி இருக்கிறேன். இந்த விவசாயிகளுக்காக ஒருபோதும் நான் பின்வாங்க போவதில்லை. இங்கேயும் போவார், வேங்க வேலும் போவார், அடியில் தீய வைப்பார். திமுகவுக்கு கத்த தான் போயிருப்பார். நீங்கள் எதிர்கட்சியா இருக்கும் போது 8 வழிச்சாலையை எதிர்த்தீங்க, அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எடுத்தீங்க. அதே தானே இங்கேயும், அதே நிலைப்பாடு தானே இங்கேயும் எடுக்கணும். அந்த ஒரே நாளில் இந்த ஆட்சியை கலைக்கவும் முடியும், இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்க முடியும், விவசாய நிலத்தை மீட்டு கொடுக்க முடியும், தேசிய லெவலில் கவனிக்க வைக்க முடியும், மோடியவே தேவைப்பட்டால் இங்கே வர வைக்கவும் முடியும். இது நடக்க முடியாதா? கோடி பேர் இருக்காங்க கையில். இந்த விவசாயத்துக்காக நான் போராட்டம் பண்ணுறேன், பறந்தக்குள்ளே உள்ள இல்லை என் ஊரில் உட்காந்து நான் போராட்டம் பண்ணுறேன். என்ன நடக்கும்? கோடி பேரை கைது பண்ணி போகிற அளவுக்கு உங்கள்கிட்ட போலீஸ் இருக்கா, ஜெயில் இருக்கா, என்ன இருக்குது உங்கள்கிட்ட? மக்களே அன்பு வணக்கம். இன்றைய நம்ம சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் காங்கிரஸை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் நடராஜ். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கு நடராஜ். பார்த்தாலே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாம், காலம் அந்த மாதிரி சூடாயிருச்சுல. இப்போ நீங்கள் நீண்ட நாட்களாக வந்து சொல்லிட்டு இருப்பீங்க சார், நீண்ட நாட்கள் இல்லை நீண்ட மாதங்களாகவே என்கிட்ட சொல்லிட்டு இருப்பீங்க. நேர்காணல் பண்ணும்போது விஜய் வந்து இந்த பரந்தூருக்கு போகணும், அந்த மக்களை சந்திக்கணும், அந்த எழுச்சி வந்து தானா விஜய்க்கு வந்து இதுக்கப்புறம் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. இன்னைக்கு வந்து மக்களை போய் சந்திச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு எப்படி பெரியவங்க முக்கியமோ அதே மாதிரி நாட்டுக்கு விவசாயிகள் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய பாதத்தை தொட்டு என்னோட அரசியல் பயணத்தை வந்து தொடங்கன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த பயணத்தை? இல்லை, விஜய் அவர்களை வீட்டை விட்டு வெளியில் வா வா நீ வரமாட்டேன்னு சொல்லியிருந்த நபர்கள் எல்லாத்துக்கும் நான் வந்தா என்ன நடக்குது பாடுறான்னு சொல்லி வந்தாக்கா அனுமதி கொடுக்கறதுக்கு கழியிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கல்ல, நைட்டு 11 மணி வரைக்கும் என்னென்ன அக்கப்போர் எவ்வளோ இது வந்து போலீஸை பொறுத்த வரைக்கும் உபயோக ஆர்டர் தான். இவங்க ஆட்சியாளர்கள் சொல்ல போய் தான் செய்கிறாங்கன்னும் பொழுது, ஆனால் திமுக பேசுகிறதெல்லாம் வரலாறு, செய்கிறதெல்லாம் கோளாறு. நீங்கள் பார்த்தீங்கல்ல, எல்லாமே கோளாறு முடிச்ச வேலை. நீங்கள் விஜயை வந்து தேடி தேடி நீங்கள் வந்து அவர் அடக்குமுறை செஞ்சு அவருக்கு அவதூறு பரப்பி எல்லாம் செய்ய செய்ய விஜய்க்கு தான் பாசிட்டிவாக முடியுது. ஏன்னா முதல் மாநாடுக்கு நீங்கள் ஒதுக்கப்பட்ட இடம் வி சாலை, இப்போ அவர் வந்து ஒதுக்கப்பட்ட இடம் வந்து வீனஸ் மால், எல்லாம் வீலே அமைது பாருங்க. அடுத்து விஜய் போக போகிற இடமும் வி தான், வேங்க வயல். ஸோ விஜய் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ணி அடிக்கணும்னு முடிவு பண்ணி இறங்கிட்டார். ஆனால் விஜய் அவருடைய பலம் புரியாமல் ரொம்ப ஏதோ யதார்த்தமாக அந்த உதயநிதி வந்து இப்போ மதுரைக்கு போனார். யார் மேலே யாருக்கு பாட்டிக்கு அதுன்ற மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு யார் மேலே ரோட்டில் வணக்கம் வச்சுட்டு போனார். பார்த்தீங்களா, அதுபோல் நினச்சிக்கிட்டாங்க போல் இருக்கு. இளைஞர்கள் தன்னிச்சையாக எத்தனை நபர்கள் வருவார்கள் என்பது தெரிந்த பிறகு இவர்கள் எவ்வளோ பெரிய ஒரு கட்டுப்பாடை விதிக்கிறாங்கனாக்கா, தமிழ்நாட்டுக்குள்ளே போகிறதுக்கு என்னமோ, அதுவும் வேங்க வேலுக்கு போகிறதுனாக்கா திமுக தனியாக பாஸ்போர்ட்டு விசாலாம் வாங்கி அவங்கள்ட்ட நம்ம இமிக்ரேஷன் கிளியர் பண்ணி போகிற மாதிரியும், என் ஊருக்குள்ளே என்ன போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? முதல்ல என் ஊருக்குள்ளே ஒன்றை விட்டதே தப்பு. இல்லை சார், இப்போ ஊருக்குள்ளே போனால் கூட்டம் அதிகமாகும் சார். இந்த நெரிசலை வந்து கட்டுப்படுத்த முடியாது. இதன் காரணமாக காவல்துறை வந்து சொல்லியிருக்கலாம்ல சார். சரி, நெரிசலை கட்டுப்படுத்த முடியாதுன்னா இப்போ அந்தளவுக்கு தான் காவல்துறை இருக்கான்னு கேட்குறேன். அதை கூட சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு துப்பு கிடையாதா? நீ நல்லா புரிஞ்சுக்க தம்பி. நான் அரசியல் காலத்தில் நீண்ட நாளாக இருக்கிறோம். எடப்பாடி அவர்கள் ஆட்சி செய்த பொழுது, மோடி வந்த பொழுது கோபேக் மோடி என்ற கருப்பு கொடியும் கருப்பு புலனும் காட்டுவதற்கு அனுமதி எங்கே கொடுத்தாங்க தெரியுமா? ஏர்போர்ட்டுக்கு வெளியில்.
எவ்வளோ திமுகவுடைய அமைச்சர்கள்லேருந்து இன்றைக்கு மறைந்த ஈரோட்டிலேருந்து மறைஞ்ச எங்களுடைய காங்கிரஸ் கட்சியோட முன்னாள் தலைவர் EVK இளங்கோவன்லேருந்து அத்தனை பேர் இருந்தாங்க. நானும் அவங்களோட உட்காந்து நான் எல்லாத்தையும் சனிசமாக யார் யாரெல்லாம் உட்காந்தாங்க பேசணும் எல்லா புகைப்படமும் என்கிட்ட இருக்குது. அப்போது எடப்பாடி அவர்கள் நீ செய்யக்கூடிய எதிர்ப்பை எப்படி வேணாலும் செய், சட்டம் ஒழுங்கையோ ஆட்சியை நான் பார்த்துக்கிறேன் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணார்ல, அதையே உங்களுக்கு தெரியல. அப்போ உங்களுக்கு ஆட்சி செய்ய துப்பு இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை மட்டும் கபலீகரம் செய்து ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசை இருந்துச்சுனாக்கா பேசாமல் நித்யானந்தா மாதிரி கைலாசன்னு ஒரு நாடு வாங்கிட்டு போயிடும். கரெக்டுங்களா? உனக்கு அதுக்கு ஏதாவது ஃபண்டு தேவைன்னா உங்களுக்கு பல கோடி ஃபண்டு உங்கள்கிட்ட இருக்குன்னு வச்சுங்க, பல குடும்பத்துக்கு தேவையான ஃபண்டெல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஆனால் அதுக்கும் ஃபண்டு வேணும்னா எவ்வளவோ அழுதுட்டோம். நம்ம எல்லாரும் காசு போட்டு தனியாக ஒன்று நாடு வாங்குறதுக்கு கைலாசம் மாதிரி காசு கொடுத்துறோம். உன் கூட்டத்தை கூட்டு போய் நீ எங்கேயாவது உட்காந்து இதே மாதிரி தேவையில்லாத வேலைகள் செய்கள். ஏன்னா விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை பற்ற வச்சிருக்கிறார். நீங்கள் நடிக்கிற கபட நாடகம் என்பது எங்களுக்கும் மக்களுக்கும் நன்றாக தெரியும். இந்த பரந்தூர் விமான நிலையம் இந்த இடத்தில் தான் வர வேண்டும் என்பது சட்ட விதிமுறைக்கு உட்பட்டது அல்ல. இந்த இடம் வேணும் என்று மத்திய அரசு கேட்கவில்லை. அப்போ இந்த இடத்தை திட்டமிட்டு நீங்கள் வரீங்கனாக்கா இதற்கு பின்னாடி யாருக்கும் ஆதாயம் இருக்கிறது. A² B² G² சொல்லிட்டே போங்க பாருங்க, என்ன ஸ்கொயர்னு உங்களுக்கு தெரியும். ஸோ யாருக்கெல்லாம் ஆதாயம் இருக்கிறது, யாரெல்லாம் இந்த இடத்தை சுற்றிலும் இடம் வாங்கி போட்டிருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதற்காகத்தான் நீங்கள் எப்படிங்க ஒரு ஏர்போர்ட்னா ஒரு தரிசு நிலத்தில் வரணும். ஏன் வரணும்னாக்கா மண் இறுகிய தன்மையோடு இருக்கணும். அப்போ தான் ஒரு ஃப்ளைட்டு இறங்கும் பொழுது அதை தாங்கக்கூடிய அதிர்வலை ஏற்படாமல் இருக்கும். இன்னும் சொல்ல போனாக்கா பெரிய ஏர்போர்ட் கொண்டு வரீங்க, கார்கோ விமானங்கள்லாம் வந்து இறங்கும் பொழுது அந்த நிலப்பரப்பானது எப்படி இருக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ இந்த பரந்தூர் நிலப்பரப்பு அந்த ரன்வே வரக்கூடியதே ஓடுதளம் அமைக்கிறதே ஏரியின் மீது. அப்போது அந்த முதல்ல சாயில் டெஸ்ட் பண்ணால் அப்ரூவல் மேலே கிடைக்காது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட 32,000 கோடிக்கு மேலே அதில் செலவு பண்ண போகிறாங்க. அப்போ அதில் முதல் வேலையாக அவர்கள் என்ன செய்வாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நீரை வெளியேற்றுவார்கள். தம்பி எவ்வளோ பெரிய பரப்பளவு நீங்கள் போயிருப்பீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பரந்தூர் என்பது எவ்வளோ பசுமை வாய்ந்த ஒரு இடம். இன்றைக்கி அப்படி ஒரு இடத்தெல்லாம் வந்து நம்ம உருவாக்க முடியாது. நான் கேட்குறேன், திமுகவால் இந்த இடத்தை அழித்து விட்டு இது போல் ஏரி குளங்கள் சதுப்பு நிலங்கள் உள்ள ஒரு இடத்தை உருவாக்க முடியும் உங்களால்? நீங்கள் உருவாக்குறதெல்லாம் யாரை? பொறுக்கி பைய அயோக்கிய பைய உங்களுடைய ஆதரவாளன்ற பேரில் பெண்களை கை வைக்கிறது, கனிம வளம் திருடுறது, பெரியாரை அப்படியே ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் பிறப்பை சந்தேகப்படுவேன்னு சொல்லி ஒட்டுமொத்த தாய்மார்கள் கற்பை பற்றி தவறாக பேசுவது, இப்படி தான் நீங்கள் உருவாக்கி வைக்கிறீங்க. ஆனால் முதல்ல நீரை வெளியேற்றணும். அந்த நீரை எங்கே கொண்டு போய் விடுவீங்க சொல்லுங்கள்? அது ஒரு கேள்வி. நீரை நீங்கள் ஒட்டுமொத்தமாக எடுக்கும் பொழுது அந்த மண் மலட்டு தன்மையாகும், வறண்ட பூமியாக மாறிடும், நிலத்தடி நீர் இல்லாமல் போயிடும். ரெண்டாவது நீரை எடுத்த பிறகு அந்த கொலன்னு மண் இருக்கும் பாருங்க, செகதின்னு சொல்லுவோம்ல, அந்த களிமண் இருக்குல்ல, அந்த மண்ணை வெளியேற்றணும். அப்போ அவ்வளோ மண்ணை தோண்டி கொண்டு போய் எங்கே போட போகிறீங்க? மண்ணை உங்களுக்கு தோண்டி அள்ளி எங்கே வைக்கணும்னு உங்களுக்கு தெரியும்னு வச்சுங்க. ஏன்னா பணத்தோட 6 பணத்தோடு தோண்டு போன ஆட்சியில் தான் இந்த ஆட்சி நடந்துச்சுன்னும் பொழுது அது. ஆனால் இந்த நீரையும் மண்ணையும் எடுத்த பிறகு அந்த இடத்தில் என்ன கொட்டுவாங்க? மறுபடியும் கொண்டு வந்து பாறைகள் கொட்டப்படும். அந்த சர்ஃபேஸை ரொம்ப ஸ்ட்ராங்கான சர்ஃபேஸை மாற்றுறதுக்கு பாறைகள். அப்போது பல மலைகள் உடைக்கப்படும். நம்ம ஏரியா எவ்வளோ எத்தனாயிரம் பரப்பளவில் ஏக்கர் உங்களுக்கு புரியுதா? அப்போது அவ்வளோ மலைகள் தேவை, அவ்வளோ கற்கள் தேவை, அவ்வளோ எம்சாண்டு தேவை அப்படின்னும் பொழுது அப்போது எவ்வளோ ஆற்று மண் தேவை, எல்லாமே இருக்குது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இயற்கை வளங்களும் இந்த ஒரு விமான நிலையத்திற்காக அழிக்கப்படும். இதை தாண்டி அங்கே வாழக்கூடிய உயிரினங்கள், அங்கே வாழக்கூடிய விவசாயிகள் இத்தனையும் காவு கொடுத்து இப்படி வருவதற்கு பேர் வளர்ச்சியா? வளர்ச்சி என்பது நீங்கள் போடக்கூடிய உரம் என்பது நெற்கதிற்கு போடுறீங்கல்ல, அது நமக்கு பயனளிக்கும். நீங்கள் போடக்கூடிய உரம் என்பது கருவேல மரத்துக்கு, அது விருட்சமாக வளர்ந்துன்னு 10 காசு நமக்கு பிரயோஜனம் கிடையாது, நம்மளை அழிக்கும். அதுபோல தான் இந்த வளர்ச்சி, இந்த திட்டமும். சரி, இவ்வளவும் செஞ்சிட்டீங்க. மழை பெஞ்சா நீர் எங்கே போகும்? இயற்கையாக அந்த இடத்துல தான் வரும். நீருக்கு தெரியுமா? அதெல்லாம் ஆடா மாடா தண்ணி இருக்கு இந்த பக்கம் திரும்பி போகணுன்ட்டு ஏர்போர்ட் இருக்குன்னு திரும்பி போகுமா? இல்லை. அது அங்கே எங்கே இருந்துச்சோ அங்கே தான் மறுபடியும் வரும். அந்த நீரை நீங்கள் தடுத்தீங்கன்னா ஊருக்குள்ளே சென்னை நோக்கி வரும், இங்கே ஊர் அழியும். அந்த நீரை நீங்கள் அப்படியே தடுக்காம விட்டீங்கன்னாக்கா அந்த ஏர்போர்ட் மறுபடியும் நாசமாக போகும். இவ்வளோ பெரிய பொருட்செலவு அழிஞ்சு போகணும் பொழுது இது திட்டமிட்டு இந்த இடத்தை யாருக்காக நீங்கள் உருவாக்குறீர்கள்னா பிஜேபிக்காக கிடையாது, இவர்களுடைய ஆதாயத்திற்காக உருவாக்குறீர்கள். ஏன்னா சிப்காட்டுக்காக கையகப்படுத்தப்பட்டது எல்லாமே விவசாய நிலம். கவனிச்சிங்களா? அப்போ எல்லா இடத்துலையும் இவர்கள் கை வைப்பது விவசாய நிலம். இயற்கையாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி போய் நீங்கள் அரிசி வேணும்னு போய் கேளுங்க, சார் கர்நாடகா போனியா ஆந்திரா போனியான்னு கேட்பான். தமிழ்நாடு அரிசி வேணுமான்னு கேட்டதே கிடையாதுனாக்கா அப்போ எந்த அளவுக்கு இந்த நம்மளுடைய விவசாயத்தை அழித்து எந்த அளவுக்கு பிற மாநிலத்திலிருந்து அரிசி உள்ளே வந்து அது வர்த்தகமாக மாறி வணிகமாக மாறி நம்ம வந்து அதை கையேந்தி வாங்குகிறோம். இன்னொரு புறம்
இப்படி இவங்க செஞ்சதுனால தான் சைனாலேருந்து பிளாஸ்டிக் அரிசி இருந்துச்சு உள்ள. கவனிச்சிங்களா கொஞ்ச நாளைக்கு? பிளாஸ்டிக் அரிசி, பிளாஸ்டிக் முட்டை, பிளாஸ்டிக் கோஸு, பிளாஸ்டிக் மட்டனு, இறைச்சியை இயற்கையாக உற்பத்தி செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தான் தம்பி. இது எவ்வளோ மோசமான விளைவு. அப்போது மண் மலட்டுத்தன்மையாகுது, மனிதன் மலட்டுத்தன்மை ஆகிறான். அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம 2 பேருமே மலட்டுத்தன்மை ஆகிறதுனால விளைவு என்னாகும்? அடுத்த தலைமுறை உணவுக்கு தண்ணிக்கு வழி இருக்காது. அடுத்த தலைமுறை நிமிர்ந்து நிற்பதற்கு அவர்களுக்கு பலம் இருக்காது. 2 பிள்ளை 1 பிள்ளை பெற்றுக்கொள்வதற்கு வழி இருக்காது. ஒட்டுமொத்த இனமே அழியக்கூடிய வேலை தான் முதல்ல விவசாயத்தில் கை வைக்கிறது. ஒரு இனத்தை அழிக்கணும்னாக்கா விவசாயத்தையும் மொழியிலையும் கை வச்சிங்கன்னு வச்சுக்கலாம், அந்த இனத்தை அழிச்சிடலாம். அப்போ இதற்கு தான் விஜய் மறுபடியும் நேரடியாக சவால் விட்டிருக்கிறார். நான் நிச்சயமாக பரந்தூருக்கு வருவேன், ஊருக்குள்ளே என்ன கழட்டிக்க. அதான் சார், இப்போ இவ்வளோ நாள் வந்து விஜய் சாரை ஒரு குற்றச்சாட்டுன்னே சொல்லலாம். மக்களே சொன்னது தான், விஜய் வந்து பன்னீரை விட்டு 2 விஷயத்துக்காக தான் வெளியே வராரு. ஒன்று வந்து த்ரிஷாவை பார்க்கறதுக்கு, இன்னொன்று வந்து கீர்த்தி சுரேஷை பார்க்கறதுக்கு, கல்யாணத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற மாதிரி பரந்தூர் போயிருக்காரு. செருப்படுத்து அடிச்ச மாதிரி ஆயிடுச்சுல. பதிலடி கூட சொல்ல முடியாது. இவங்க பேசுனதுக்கெல்லாம் ஏன்டா த்ரிஷா பார்க்க வெளியே வராரு, கீர்த்தி சுரேஷை பார்க்க வெளியே வர்றதுன்னு இப்படி உட்காந்து குத்த வச்சு ஆகாத வேலையை பேசுறதுக்கு தான் உன்னை விட்டுருக்காங்களா? இந்த சமூகத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு நீ பேசலை. 200 கோடி சம்பாதிக்கிறத விட்டுட்டு விஜய் வந்திருக்கிறாப்புல. நீ அவரை தூக்கி கொண்டாடாம போகாத உன் பிரச்சனை. ஆனால் அவரை கேவலப்படுத்துறதுக்கு அனுமதி உனக்கு எவன் கொடுத்தான்? இன்னைக்கு இவ்வளவு கேவலமாக ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. மணிப்பூர்ல பொங்குனா மட்டும் தான் பிரச்சனையா? இங்க அண்ணா யூனிவர்சிட்டியில பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக திமுகவுக்காக மணிப்பூருக்கு பொங்கின மானஸ்தை யாருமே இதுக்கு பொங்கல் தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் மௌனத்துக்கு எடுக்கிறார்கள். இது வரைக்கும் யாரும் இந்த சாரை மடமாட்டி கொண்டு போயிட்டு இருக்கிறார்கள். அப்போ விஜய் அவர்கள் செய்வதற்கு முன்னெடுப்பு நேரடி சவால். மத்திய அரசும் மாநில அரசும் இதை பரிசீலனை செய்யுங்கள். திமுகவிற்கு அவர் விட்ட சவால், நான் நிச்சயமா பறந்து ஊருக்குள்ள வருவேன்டான்ட்டு. ஏன் ஊரு, ஏன் மக்க, ஏன் சனம், நான் அவங்களை போகக்கூடாது தடுக்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? விஜய் அவர்கள் யாருமே சொல்லாத இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்தினாரு. உங்கள் குலதெய்வம் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதுல நம்பிக்கையை விட்டு நம்பிக்கையாக இருங்கள். குலதெய்வ வழிபாடு என்பது நம்மளுடைய பாரம்பரியமாக வரக்கூடிய விஷயம் தம்பி. இவங்க எங்கே இருந்து கொண்டு வந்து புகுத்துறது கிடையாது. அப்போ அந்த குலதெய்வத்தின் மீது நம்பிக்கை வைங்க. எல்லையில் இருக்கக்கூடிய ஐயனாரை வணங்குறீங்களா, அவர் மீது நம்பிக்கை வைங்க. நான் வந்துட்டேன், கிட்டத்தட்ட எல்லையில் இருக்க ஐயனார் சாமி மாதிரி நான் வந்து நிற்கிறேன்றதான் அதுக்கு வந்து சொல்றது. நான் நிச்சயமாக உங்களுக்காக நிற்பேன். இந்த பாதத்தை தொட்டு, இந்த மண்ணை தொட்டு தான் நான் வந்து என்னுடைய பணியை தொடங்கி இருக்கிறேன். இந்த விவசாயிகளுக்காக ஒருபோதும் நான் பின்வாங்க போவதில்லை. இங்கேயும் போவார், வேங்க வேலும் போவார், அடியில் தீய வைப்பார். திமுகவுக்கு கதை தான் போகுது பாருங்க. அது சார், இப்போ அவர் பேசின பேச்சில் 2 கட்சி வந்து பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு சார். ஒன்று வந்து திமுக, இன்னொன்று வந்து பாஜகன்னு சொல்லலாம். இப்போ கடந்த கால ஆட்சியில் வந்து நீங்கள் விவசாயிகளுக்கு வந்து ஆதரவுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பீங்க. ஆனால் ஆளுங்கட்சியாக மாறும்போது எதிர்ப்பை வந்து நீங்கள் காட்டுவீங்க. இதுதான் நீங்களா அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தேன். கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 8 வழி சாலையை பற்றி திமுக பெரிய லெவலில் பேசுனது, இது மத்திய அரசு கொண்டு வந்து திட்டம், இது மூலம் நம்ம எதிர்த்தோம்னா ஏதாவது நமக்கு கிடைக்கும் ஆதாயம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தானே பேசியிருக்கீங்க. ஓ, அப்போ அது பணத்துக்காக பண்ணதா சார்? அது இல்லாட்டி இப்படி விவசாயம் இது குண்ட சட்டம் போட முடியும், விவசாய நிலத்தை பிடுங்க முடியும். நீங்க வரலாறு உங்களுக்கு புரியுதா? ஒரு இனத்தை எப்படி இவர்கள் காவு கொடுத்து கொண்டிருக்காருன்னு நான் சொன்னேன்ல. ஏன்னா இந்த ஆதாயத்திற்காகத்தான் இவர்கள் இந்த வேலையை செய்திருக்க வேண்டும். இல்லைன்னு வச்சுங்களேன் தம்பி, நீங்க மதுரையில் ஜல்லிக்கட்டு நடந்துச்சு. இப்போ 2025 புது மாடல் மாதிரி ஒருத்தர் லான்ச் பண்ணாங்க தெரியுமா? வருஷம் கார் லான்ச் பண்ணுற மாதிரி இன்ப நிதியை லான்ச் பண்ணாங்க இந்த முறை. அந்த இடத்துல மூர்த்தி ஒரு வேலை செஞ்சார் பார்த்தீங்களா? மணியா என்ன சத்தம், சீனியர் நான் இருக்கும்போது ஜூனியர் எப்படின்ற மாதிரி மூர்த்தி அவர்கள் இன்ப நிதிக்கு துண்டு போடும்போது தம்பி எங்கேயோ திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒருத்தருக்கு துண்டு போடுறோம்னா கழுத்தின் மீது போடுவாங்க. ஆனால் இதோடைய அடிப்படையான விஷயம் என்னன்னாக்கா, இது மூர்த்தி அவர்கள் அவருக்கு 2026க்காக போடப்பட்ட துண்டு, சீட்டுக்காக உதயநிதி பார்க்கும் பொழுது போட்ட விஷயம். ஆனால் அங்கே பேசப்பட வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, இந்த களத்தில் வீரர்கள் வந்து விளையாடுவதற்கு தடை. யார் சாதி ரீதியாக சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்டிருக்கார்கள். பல முறை இந்த களத்தில் கலந்து கொண்ட வீரர்களை விளையாட விடலை. யாரை தொடக்கி வச்ச நிகழ்ச்சி? விளையாட்டுத்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர் தொடக்கி வச்ச நிகழ்ச்சியில் சமூக ரீதியாக சாதி ரீதியாக தடுக்குமுறை நடந்திருக்கு. அவன் நீதிமன்றம் சென்ற பிறகும் அவனுக்கு கிடைக்கல. ஆண்ட பரம்பரைன்னு பேசின மூர்த்தி அங்கிருந்தனால வந்த விளைவு இது. அந்த மூர்த்தி என்ன செஞ்சுட்டு இருந்தார்? இதுக்கு முன்னாடி 400 கோடிக்கு ஒரு கல்யாணம் பண்ண வந்திருந்தார். 400 கோடி அவர் வீட்டு கல்யாண திருமண நிகழ்ச்சி நடத்தினார். 1000 கோடி. அதில் கலந்துக்கிட்ட முதல்வர் சொன்ன வார்த்தை, இது கல்யாண மண்டபமா, இது கல்யாணமா அல்லது வந்து திருவிழாவான்னு தெரியலன்ட்டு. காமராஜர் தான் திரும்ப சொல்லியிருப்பாரு, உனக்கு எங்கிருந்து வந்துச்சு இவ்வளோ சொத்துன்னு கேட்டிருப்பாரு முதல் கேள்வி. இதை பார்த்து முதல்வர் வந்து மூர்த்திட்ட கேட்டா மூர்த்தி என்ன சொல்லுவாரு? பதிலுக்கு உங்க குடும்பத்துக்கு எங்க இருந்துச்சு இவ்வளோ சொத்துன்னு கேட்டா என்ன ஆகும்? அப்ப எல்லாம் நீங்க பார்த்து கொடுத்ததாங்க, அவ்வளோதான். அப்போ நீ என்னை கேட்காத, நான் உன்னை கேட்க மாட்டேன். ஆனால் இதில் உளவியலாக ஒரு பிரச்சனை இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த வீரர்கள், மாடுபிடி வீரர்களை நீங்கள் விளையாட விடாமல் செய்வதன் மூலமாக ஒரு பெரிய பேரிடர் ஏற்படும். என்னன்னாக்கா, நம்மகிட்ட இப்படி தான் இளவட்ட கல்னு ஒன்று இருந்துச்சு. அதை தூக்குனா தான் பெண் கொடுத்தான். ஏன் அந்த சிஸ்டம் இருந்துச்சுன்னா,
என் பெண் பிள்ளையை உன்னை நம்பி அனுப்புகிறேன். இன்னைக்கு ஆதரவாளர் அபிமானின்ற பேரில் எவ்வளோ பொறுக்கி பொம்பளை மேலே கை வைக்குது, இந்த மாதிரி பல பொறுக்கி இருக்கும். இவர்கள் எல்லோரும் என்னுடைய மகளை தொட்டால் அவனைகளை அடித்து துவம்சம் பண்ணி அவர்களை என் மகளை பாதுகாக்கக்கூடிய உடல் வலிமை உனக்கு இருக்கான்னு முதல் விஷயம். ரெண்டாவது, எந்த சந்தர்ப்பத்திலும் உழைத்து அவர்களுக்கு நீ சோறு போடணும், அதற்கான வலிமை. மூணாவது, என் வம்சம் விருத்தியாகணும். இதற்காக தான் இப்படி ஒரு சிஸ்டமேட்டிக் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி அந்த முறையை அழிஞ்சு போச்சு பார்த்தீங்களா? இன்றைக்கி உடல் ரீதியாக எவ்வளோ பலவீனப்பட்டு கிடக்கிறாங்க. அது தெரியுது உங்களுக்கு. 75 கிலோ நெல் மூட்டை தூக்கணும்னு 25 கிலோ அரிசி மூட்டை தூக்க முடியல. ஸோ இப்படித்தான் இவர்கள் ஒவ்வொரு விஷயமாக புறக்கணிக்கிறாங்க. இந்த காளை வளர்ப்பதன் மூலமாக தான் பசு இருக்கும், பசு இருந்தால் தான் விவசாயம் இருக்கும், விவசாயத்தின் மூலம் ஒரு பெரிய மறுசுழற்சி ஏற்படும். அப்போ விவசாயத்தையும் அழிச்சிட்டு ஏறுதல்களையும் அழிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணும் பொழுது இங்கே சமூகம் அடுத்த தலைமுறை உணவுக்கும் தண்ணீருக்கும் வேற ஒரு நாடிட்டும் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமையை இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். ஏன்னா இந்த மண்ணை சார்ந்த நபர்கள் இவர் இல்லாதனால, மக்களை பற்றின புரிதல் இல்லாதனால தான் இந்த விளைவு ஏற்படுத்தும் பொழுது இதற்கு தான் விஜய் சொன்னார், 100% நிற்பேன், விவசாயிகளுக்காக நான் நிற்பேன். இன்னும் போனீங்கன்னா இப்போ நீங்கள் சமயமாக வாகனத்தில் நீங்கள் போகும்போது பார்க்கலாம், விவசாயத்தை காப்போம். புரியுதுங்களா? அந்த விவசாயத்தை சார்ந்தும் அந்த மண்ணை சார்ந்தும் நிறைய பேர் வாகனத்தில் எழுதி போட்டிருப்பான். அவனால் முடிஞ்சது அவ்வளோதான். எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுருக்காங்கன்னு உங்களுக்கு புரியுதா? அப்போது இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டிய கலாச்சூழல் இருக்கிறனால தான் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இந்த இடத்திலிருந்து இனி நான் இதுக்கு அடுத்த தளத்துக்கு கொண்டு போகக்கூடிய வேலையை விஜயால் 100% செய்ய முடியும். ஏன்னா எம்ஜிஆருக்கு நடக்காத ஒரே மேஜிக் விஜய்க்கு நடந்திருக்குனாக்கா, எம்ஜிஆருக்கு 40 வயசுல தான் சினிமாவுக்கு வந்தார். எல்லாமே அவருடைய ஒரு கலவைக்கல்னு சொல்லுவாங்க, கலந்த கலவையாகத்தான் வயது வித்தியாசம் பண்ண நபர்கள் அவர்கிட்ட இருந்தாங்க. ஆனால் விஜய்க்கு மட்டும்தான் 80% இளைஞர்கள். 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்தியாவை வல்லரசாக்குறேன்னு சொன்னார் ஒருத்தர். கோடி இளைஞர்கள் விஜய்ட்டு இருக்கிறாங்க. ஒரு தமிழ்நாட்டை மாற்ற முடியாது. விஜய் இந்த இடத்துல அந்த இடத்துல நான் கிளம்ப மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான்னு வச்சுங்களேன், என்ன நடந்திருக்கும்? விஜய் நான் அந்த மக்களுக்காக நிற்க போகிறேன், ஊருக்குள்ளே போக போகிறேன், நான் கிளம்ப மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? அரெஸ்ட் பண்ணுவீங்க. அரெஸ்ட் பண்ணிங்கன்னா விஜய் சாயங்காலம் வெளியில் வரும்போது தமிழ்நாடு என்னவாக இருக்கும்? தலைகீழாக இருக்கும். யூ கேன் ஃபீல் தி ஹீட். நீங்கள் அந்த விஷயத்தை விஜய் நிச்சயமாக அடுத்த விஷயத்துக்கு செய்வார். ஏன்னா இதுக்கு மேலே உங்கள்கிட்ட பாதுகாப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொன்ன காவல்துறை என்ன செஞ்சீங்க? விஜய் வாகனம் வரும்பொழுது இந்த வாகனம் வருவதற்கான ஏற்பாடு செஞ்சு டக்குன்னு உள்ளே வர மாதிரி செய்யலை. ஒட்டுமொத்தமாக இருக்க நபர்கள் எல்லோரும் மீடியாவும் சேர்ந்து அந்த வண்டியை ஸ்லோ பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட அவருக்கு ஒதுக்கப்பட்ட 1 மணி நேரத்தில் 3/4 மணி நேரம் அதுக்கே போயிடுச்சு. வெறும் 1/4 மணி நேரம் கொடுத்த அலகேஷன் டைம்னால தான் அவர் உள்ளே கூட போயாமல் வாகனத்தில் நின்று பேசிட்டு போனான் பொழுது. இப்போ எவ்வளவு திட்டமிட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் செய்றீங்க? அப்போ அந்த 1 மணி நேரம் பேசுறதா இருந்ததா சார்? 1 மணி நேரம் கொடுக்கப்பட்ட நேரம் தம்பி. ஆனால் எனக்கு இதுலேயே கேள்வி, நீ யாருப்பா எனக்கு வெறும் 1 மணி நேரம் டைம் கொடுக்குறது என் மக்களை பார்த்து பேச? உதயநிதிக்கோ முதல்வருக்கோ இப்படி 1 மணி நேரம் காவல்துறை டைம் கொடுத்தீங்க, கேள்விப்பட்டீங்களா? எந்த எதிர்கட்சிக்காவது நம்ம சம்பவம் நடந்திருக்கா? அப்போ விஜய் நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டிங்களா? முடிவு பண்ணிட்டீங்களே. ரொம்ப சாதாரணமாக முடிவு பண்ண நபர்கள் தான் வரலாற்றை புரட்டி போட்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு கோடி நபர்களை வச்சுருக்கக்கூடிய விஜய் அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்னு நீங்கள் பொறுத்து வந்து பாருங்கள். ஒவ்வொரு அடியும் இடியாகத்தான் விழுகும். வெளியில் வரலன்ட்ட வந்தாச்சு, இனி அடுத்து என்ன சொல்லுவேன்? ப்ரெஸ் மீட்டை சந்திக்கலன்னு இது ஒன்று தானே சொல்லுவேன். ஒன்றா செய்யாமல் எதையுமே செய்யப்படுது. ஆனால் வச்சு செய்வாப்புல, அது மட்டும் கன்ஃபார்மு. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்கள் ஒன்றுமே செய்வோம், இதை செய்யுங்கள்னு எங்களுக்கு உத்தரவிடுங்கள், நாங்கள் செய்து காட்டுகிறோம் சொல்லுவாங்கல்ல. ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக தளபதியோடைய அந்த ஒரு கண்ஜாடைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டத்தை வச்சுக்கூடிய விஜயால் தம்பி ஒரே நாளில் இந்த ஆட்சியை கலைக்கவும் முடியும், இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்க முடியும், விவசாய நிலத்தை மீட்டு கொடுக்க முடியும், தேசிய லெவலில் கவனிக்க வைக்க முடியும், மோடியவே தேவைப்பட்டால் இங்கே வர வைக்கவும் முடியும். இது நடக்க முடியாதா? கோடி பேர் இருக்காங்க கையில். இந்த விவசாயத்துக்காக நான் போராட்டம் பண்ணுறேன், பறந்தக்குள்ளே உள்ள என் ஊரில் உட்காந்து நான் போராட்டம் பண்ணுறேன், அங்கங்கே இளைஞர்கள் இறங்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன நடக்கும்? கோடி பேரை கைது பண்ணி போகிற அளவுக்கு உங்கள்கிட்ட போலீஸ் இருக்கா? ஜெயில் இருக்கா? என்ன இருக்குது உங்கள்கிட்ட? அகம்பாவம் திமிரு தான் இருக்குது. வேறு என்ன இருக்குது? ஆட்சி நல்லா கவனிச்சிக்கோங்க. இதைத்தான் எடப்பாடியே சொன்னார், வெறும் 13 அமாவாசை தான் இருக்குது உங்களுக்கு டைமு. அதுக்கப்புறம் உங்களுக்கு அமாவாசைனாலும் டேஞ்சர் தான், 13 தான். அப்போ அந்த 13 அமாவாசைக்கு அப்புறம் என்ன நடக்கும்? இதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இப்போ எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் பறந்துட்டு போனாங்க சார். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பேசும் பொருளாக மாறல. இப்போ விஜய் அந்த இடத்துக்கு போகிறாரு, அந்த ஆதரவை தெரிவிக்கிறார், ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறுது. எல்லா ஊடகத்துலேயும் விஜயை தான் கவர் பண்ணுறாங்க. அந்த மக்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்களே சார். அந்த மக்கள் சொல்கிறதே, அனந்த் சீமான் வந்திருக்காரு, இப்போ நீங்கள் சவுக்கு சங்கர்லாம் போய் அவர் மீது வழக்கு போடப்பட்டுச்சு. எந்த அன்புமணியும் கிட்டத்தட்ட திருமாவளவனும் இந்த 2 சமூகத்தை சார்ந்த நபர்கள் நாங்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. அவங்க ஏன் இப்போ அதை பெருசாக ஆக்கலை? என்ன உங்கள்கிட்ட நீங்கள் தான் பெட்டிட்டு வாங்கிட்டீங்களா, அதனால தான் நீங்கள் மௌனிச்சு கிடக்குறீங்கன்னு அவர்கள் சார்பாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்போது அரசியல் கட்சி தலைவர்கள் ஒன்று சமரசமாகறாங்க, இல்லை காசு வாங்கிறாங்கன்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனால்
ஒரு நாள் முழுக்க இருந்த ஒரு தலைவர் வந்து இங்கே இருந்தால் கூட ஏற்படாத ஒரு சென்சேஷனு விஜய் 1 மணி நேரத்தில் வந்ததுக்கு ஏற்பட்டுச்சுன்னா, இப்போ விஜய் எங்களுக்காக களத்தில் இறங்கி நான் நிற்பேன்டா, என் ஊரில் நிற்பேன்டான்னு சொல்லி ஒரு முடிவை எடுத்தாருன்னா எங்கள் நிலம் எங்களுக்கு கிடைக்கும், அடுத்த தலைமுறைக்கான வளம் இங்கே கிடைக்கும் நம்புகிறாங்க தீர்க்கமாக. ஆனால் அதான் யதார்த்தமான உண்மை. நீங்கள் விஜய்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே பவர் யங்ஸ்டர்ஸ். அந்த ஒரு கரிஸ்மேட்டிக் ஒரு அவர்கிட்ட இருக்கு இல்லையா, இந்த கரிஸ்மேட்டிக் ஃபிகர்கிட்ட இவ்வளோ பேர் போய் நிற்கிறான்னா ஏன் நிற்கிறான்னு அவரால் சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். தெரில. எங்கள் அண்ணன்கிட்ட நான் போய் நிற்கிறேன், அவரால் வந்து ஒரு ஆட்சியை மாற்றி கொடுக்க முடியும், நான் நம்புகிறேன். போய் நிற்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி வயசுக்கு போய் காலம் கடந்து எல்லாம் அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டு ஆடுற மாதிரி இவர் வரல. கமலஹாசன் ஒருத்தர் வந்தார்ல, இன்ன வரைக்கும் எங்கே இருக்காரு? அமெரிக்காவில் இருக்கார் சார். அவர் எதுக்கு சார் பாவம்? அதுதான் தம்பி, நீங்கள் கமலஹாசன் வந்தார்ல, இந்த பெண் பாதிக்கப்பட்டதுக்கு பெருசாக கொந்தளிக்கிற 2 பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன். அவராக இருக்கட்டும், சரத்குமாராக இருக்கட்டும், எல்லாமே காணல் நீராக போயிட்டீங்க. எப்போ வந்தீங்க ஒரு டியூரேஷன் ஒன்று இருக்குது. ஆனால் விஜய் அவர்கள் எப்போ வந்திருக்கிறாரு, என்னவா வந்திருக்கிறாரு, எவ்வளோ பேரோட வந்திருக்கிறாரு, எவன் துணையும் இல்லாமல் தனியாக ஒரு பாதையை உருவாக்கி ஒரு கட்சியை உருவாக்கி மிகப்பெரிய ஆளுமையாக வந்து உட்காந்துருக்கிறாரு. நீங்கள் போகிற போக்கில் லேசாக அசைச்சு பார்க்கணும்னு நினச்சா கூட நடக்காது. ஏன்னா விஜய் ஒரு வேளை தீர்க்கமாக முடிவு நான் இதை தான் செய்வேன்னு இறங்கிட்டாருன்னா எழுதி வச்சுக்க, திமுகவால் நீ ஆலமரமாரே இல்லை நீ வாழமரமாரே, உன்னால் ஒன்றையும் கழட்ட முடியாது. நீங்கள் அவர் மீது எழியக்கூடிய விமர்சனங்கள், அவரை மீது கட்டவிழ்த்தக்கூடிய விமர்சனம்லாம் ஒரு உதுந்த ரோம்பத்துக்கு சமமாக தட்டி விட்டு போயிட்டே இருப்பாப்புல. ஃபோக்கஸ்டாக இருக்கிறாப்புல. இந்த ஃபோக்கஸ்டை விஜயை அந்த போக்கில் விட்டுறது உங்களுக்கு நல்லது. இப்போ விஜயோட அடுத்த திட்டமாக என்ன சார் இருக்கும்? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க பரந்தூர் விஜய் போவார்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ அடுத்த திட்டம் என்னவா இருக்கும் விஜய்க்கு? விஜய்னாலே உங்களுக்கு வந்து வெற்றினாலே பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே நடக்குது. ஸோ பொலிட்டிக்கலில் விஜய்க்கான வெற்றியை ஒரு அடித்தளம் போட்டு விட்டார். அடுத்து வேங்கை வயல் நிச்சயமாக விஜய் போவார். நிச்சயமாக சொல்லாமல் ஒரு நாள் தம்பி ஊருக்குள்ள அத்தனை பேர் விஜய்க்கு சப்போர்ட். யார் விஜய்க்கு பாதுகாப்பு இதுக்கு மேலே என்ன தேவை இருக்குது? அவர்கிட்ட தனியாக ஒரு பாதுகாப்பு படை ஒன்று இருக்குது. அது போக வந்து அவர் கட்சியை சார்ந்த நபர்கள்ட்ட தனியாக ஒரு டீமை உருவாக்கி அவங்கள வந்து பாதுகாப்பு யூஸ் பண்ண போது உங்கள்கிட்ட நான் ஏன் பாதுகாப்பு கேட்கணும்? உங்கள்கிட்ட பாதுகாப்பு கேட்டதுனால தான் இந்த அலட்சியம் பண்ணுறேன். பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் போகிறது வேற எந்த ஊருக்கு கூடிய எந்த நாட்டுக்கு கூடாது. என் ஊர் என் மக்களை நான் பார்க்க போகிறேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் இறங்குவார். வழக்குகளை நினச்சி அஞ்சுவதற்கு விஜய் வந்து பயப்பட போகிற ஆளே கிடையாது. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி என்றால் வழக்குகள் வரும். தொண்டனை கைது பண்ணிட்டு சும்மா உட்காந்துருக்கிற பேர் தலைவனும் கிடையாது. புரியுதுங்களா? ஆனால் இந்த கூட்டம் வந்து எதற்குமே அஞ்சாத கூட்டம். நம்மளுக்கு விஜய் சொன்னபடி மறுபடியும் பரந்தூர் ஊருக்குள்ளே வரணும். நீங்கள் போய் ஒவ்வொரு வீட்லையா ஒன்றுமே இல்லைப்பா, நான் வந்து யாரையும் விசாரிக்க வரல, பரந்தூரில் என் சொந்த பந்தம் இருக்குது, எல்லாமே என்னை வீட்டில் ஒரு பிள்ளைய நினைக்கிறாங்க, அவங்க வீட்டில் 4 நாள் தங்கிட்டு போகிறேன்னு சொல்கிறேன், நீ என்ன செய்வேன்? நான் சொல்கிறேன் தங்கிட்டு போகிறேன்னு விஜய் சொல்கிறாரு, வெளியேறுன்னு சொல்லிடுவியா காவல்துறை? நீ வந்து கலவரத்தை உருவாக்கிறேன்னு சொல்லுவேன். டேய் நான் என் ஊர் என் மக்கள் கூப்பிட்றான், அவன் வீட்டுக்கு நான் போய் தங்குறேன், அப்போ இனிமேட்டு நான் எங்கே சொல்கிறேன்னு அங்கேருந்து நீங்கள் போகணுன்னு இவரும் கட்டளை கொண்டு வருவாப்புல. ஸ்டாலின் இங்கே தான் போகணும், இன்பநிதி இங்கே தான் போகணும், உதயநிதி இங்கே தான் போகணும் கொண்டு வந்தோன்னு வச்சுங்களேன். நீங்கள் எங்கெங்கே போகிறீங்கன்றதெல்லாம் அப்புறம் ட்ராக் பண்ணி பசங்க ஜூம் பண்ணி எடுத்து கொண்டு வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது உங்களுக்கு பேராபத்தான் முடியும். அப்போது சொன்னபடி விஜய் வந்து களத்துக்கு வரட்டும், பரந்தூர் வந்துட்டு திருப்பி உள்ளே வரணும், வேங்கவேல் திரும்ப போகணும், திருப்பி இப்போ கட்டமைப்புகளை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த 27 மாவட்ட செயலருடைய விஷயம் வந்துடும். அதுக்கு பிறகு மாநில பொறுப்பாளர்கள் போட்டுருவாங்க. அடிக்கக்கூடிய வேலையை ரொம்ப தீர்க்கமாக செய்யப்படுறார். இந்த 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள தான் படம் எல்லாத்தையும் முடிச்சிட்டான்னு வச்சுங்களேன். அப்புறம் திமுக முடிக்கிறது மட்டும் தான் அவருடைய வேலையாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன பையன் பேசின வீடியோ பார்த்துட்டு இந்த அளவுக்கு ஒரு பெரிய பவரா மாறாருன்னா அப்போ வேங்கவேல் எத்தனை சின்ன பசங்க இருப்பாங்க? அவங்க பேசி ஒரு வீடியோ போட்டால் அது எப்படி இருக்கும்? எப்படி இருக்குனாக்கா இதில் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். 910 நாளாக அந்த மக்கள் கதறுவதை திமுக காது கொடுத்து கேட்கல, போகலை, பார்க்கல. ஒரு இளைஞன் பேசுனது முதற்கொண்டு விஜய் கவனிக்கிறாருன்னா விஜய்க்கு அரசியல் தெரியும்னு சொன்ன முட்டாப்பெல்லாம் கவனிக்கணும். விஜய் சமூகத்தை கவனிக்கலன்னு சொல்கிற முட்டாப்பெல்லாம் கவனிக்கணும். எங்கே யார் எந்த இடத்துல பேசுறதையும் அவர் காதுக்கு போகுது, அதை அவர் கேட்குறாரு. அது புசியானது மூலமாக போகலாம், கட்சி தொண்டர்கள் மூலமாக போகலாம், நேரடியாக விஜய் அவர்கள் பார்க்கலாம். பொழுது விஜய் எல்லா விஷயத்தையும் கண்காணித்த ஒரே நோக்கத்தினால தானே அரசுக்குள்ளே வந்தார். அவர் அரசுக்குள்ளே வந்ததை இவ்வளோ பெரிய சமூகத்தில் இவ்வளோ பெரிய இழிவு மலிவான விஷயங்களை இந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்காங்க தான் உள்ளே வந்து பொழுது இப்போ நிச்சயமாக இது ஒவ்வொரு விஷயமும் விஜய் மாற்றத்திற்கான விதையை விதைச்சிக்கிட்டே வர்றாரு. இப்போ இந்த விதை நாளைக்கு வந்து அவருக்கு அறுவடை செய்யும் பொழுது 2026 மிகப்பெரிய அறுவடையாக மாறும். நாளைக்கு விஜயை சார்ந்து ஒரு பெரிய ஒரு கூட்டணி, ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பை அமைப்பதற்கான வழி. ஏன்னா விஜய்க்கான பவர் என்னன்றது இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. நம்ம போனப்போ ஏற்படாத சென்சேஷன், நம்ம போனப்போ வராத கூட்டம், நம்ம போனப்போ வராத கட்டுப்பாடு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா விஜய்ன்ற ஒற்றை நபர் போகும்போது வருதுன்னா அப்போ விஜய்க்கான எவ்வளோ வேல்யூ இருக்குன்றத எல்லா அரசியல் கட்சியும் புரிஞ்சுக்கிட்டு இந்த வேல்யூ விஜய்க்கும் புரியும், தொண்டர்களுக்கும் புரியும், திமுகவுக்கு புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு புரிய வைப்பாங்க கூடிய சீக்கிரம். அன்றைக்கு விஜயோடைய பலம் தெரிந்த பிறகு
விஜயால் ஆளவும் முடியும் நாட்டை, பலரை வாழ வைக்கவும் முடியுன்றதை நிதர்சனமாக மக்களும் உணர்றாங்க. ஏன்னா அந்த மக்கள் சொன்ன வார்த்தை, நாங்கள் விஜய் காலில் விழுகணும், நாங்கள் அந்த விஷயத்தை வந்துவிட்ட சொல்லணும். யாருக்குமே ஏற்படாத ஒரு கவன ஈர்ப்பு விஜய் வரும்பொழுது, நேஷ்னல் லெவலில் இந்த செய்தி போகும் பொழுது விஜய் இங்கே வந்து எங்களுக்காக உட்கார்ந்தார்னா நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் இதை கவனிக்கும். இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை என்ன இருக்குன்றதை அவர் விளக்கிட்டார்னா இந்த இடம் எங்களுக்கே கிடைக்கும். அப்போது பாமர மக்களுடைய, சாதாரண பாமர மக்களிலிருந்து ஒவ்வொரு இளைஞருடைய நம்பிக்கையாக விஜய் திகழ்கிறார். இது ரொம்ப முக்கியம். ஒருத்தர் மேலே அவ்வளோ சீக்கிரம் நம்பிக்கை வரணும்னு வச்சுங்களேன், பல ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சுருக்கணும், பல அதிகாரங்களை வந்து அவங்க காட்டியிருக்கணும், பல விஷயங்கள் செஞ்சுருக்கணும். அப்போ ஆட்சியும் செய்யலை, அதிகாரமும் செய்யலை, ஆனால் எதுவுமே செய்யாத ஒற்றை மனிதர் மேலே இவ்வளோ பெரிய நம்பிக்கை ஏற்படுதுனாக்கா அந்த அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கூட்டம், அந்த யங்ஸ்டர்ஸ், விஜய் என்ற ஒரு ஐகான், இதை வச்சு தான் வந்து மக்கள் வந்து விஜயை தேர்ந்தெடுக்கிறாங்கனாக்கா, இப்போ பிரச்சனைகளுக்காக விஜயை தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் நாளைக்கு நாட்டை ஆளுவதற்காக விஜய் நிச்சயமாக தேர்ந்தெடுப்பாங்கன்னா 100% தேர்ந்தெடுப்பாங்கன்னும் பொழுது இதுதான் விஜய்க்கான வெற்றி. இல்லை, விஜயை குறித்து பேசியதற்கு நீங்களே எவ்வளோ எமோஷனாக இருக்கீங்கன்னு பாருங்கள் சார். அதெல்லாம் இதான் யதார்த்தம் அப்படி தானே இருக்குது. இந்த நம்பிக்கை தான் ஒவ்வொருத்தருக்கும் விஜய் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்கணும் பொழுது பொறுத்து வந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது. ரொம்பவே நன்றிகள் சார், எங்களோட நேரம் முதல் நம்பிக்கை.